ஹாரன் இருக்கா? அது எதற்கு பயன்படுகிறது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பேருந்து, ரயில் பயணங்களை விட விமான பயணம் செல்வது சற்று பட்ஜெட் அதிகமாக காணப்படும் என்றதால அதன் மீதான ஆவலும் மக்களுக்கு மற்ற பயணங்களை விட அதிகமாகவே இருக்கிறதா. விமானத்தை பற்றி தெரிந்து கொள்வதே பலருக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமாக கூட இருக்கிறதா. அந்த வகையில் விமானத்தில் உள்ள காரன் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. காரன் என்பது பொதுவாக விபத்தை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அனைத்து வாகனங்கள்லையும் இருக்கிறதா. ஆனால் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா காரனை அடித்து கூப்பிடுவது, அடுத்தவரை பயமுறுத்துவது, வண்டியை முந்தி செல்ல அனுமதி கேட்கிறது, இது போன்றவற்றுக்காக தான் பயன்படுத்துகிறார்கள். காரன்களில் ஓசைகள் அவரவர்களின் ஆளுமையை வெளிப்படுத்தும் அந்த ஒரு விதமாக கூட வச்சுக்கொள்கிறார்கள். விமானங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காரன் இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கான காரணங்கள் மற்றும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. விமானம் புறப்படுவதற்கு முன்னர் மேற்கொள்ளப்படக்கூடிய பரிசோதனைகளின் போது இது பயன்படுத்தப்படுகிறதா. அதாவது விமானம் வானத்தில் பறக்கும் போது அதன் வெளிப்புறத்தில் எரியும் விளக்குகள் மிகவும் முக்கியமானவை. இவை அனைத்தும் புறப்படுவதற்கு முன்பாக ஆய்வு செய்யப்படும். அப்படி ஆய்வு செய்யும் ஊழியர்களுடன் தொடர்பு கொள்ள இந்த காரன் பயன்படுத்தப்படுகிறதா. மேலும் பார்த்தீங்கன்னா விமானத்தின் ஹைட்ராலிக் அழுத்தம் சரியாக இருக்கிறதா என்பதை கூட பரிசோதிக்கவும் காரன் பயன்படுத்தப்படுகிறதா. இதை தவிர விமானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களை விமானி அழைக்க வேண்டும்னு சொன்னாலும் காரன் பயன்படுத்துவாரா. வருது காரன் சத்தம் ஒவ்வொரு விமானத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு வித்தியாசமாக இருக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூட்டு பஸ்ஸில் காரன் போல ரம்பப்ப ரம்பப்ப அப்படின்னு சொல்லி இல்லாமல் மாறாக நோக்கியா 1100 மொபைலில் வரக்கூடிய அந்த ரிங்டோன் போல இருக்குமாம். கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும். அதாவது ஏர்பஸ், போயிங் என ஒவ்வொரு விமானத்திற்கும் இந்த காரன் சத்தம் வித்தியாசமாக இருக்கும். இனிமேல் விமானத்தில் பயணம் செய்தாலோ அல்லது பயணிகளை ஏற்றிவிட சென்றாலும் அந்த ஓசைகளை வைத்து கூறியது சரிதானா என நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.